ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பெண்களுக்கு ஏற்படும் இடுப்பு வலி, கை கால் வலி, மாதவிடாய் கோளாறு இதெல்லாம் வராமல் இருக்க நம்ம ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். இப்போ நான் இதை கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஒரு 4 நாளைக்கு வரா மாதிரி தான் இதை நான் செய்கிறேன். இது உளுந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ கவுனி அரிசி அது 100 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பச்சரிசி எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். நான் கவுனி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாதாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதை பொன்னிறமாக நல்லா தீஞ்சிடாத அளவுக்கு, கருக விட்டுறாத அளவுக்கு இதை பொன்னிறமாக நம்ம வறுத்துக்குவோம். இந்த கஞ்சை நம்ம காலையில் குடிக்கலாம், 11 மணிக்கு குடிக்கலாம், எப்போவோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. நமக்கு நாமே இதை எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. நம்ம குழந்தைங்களுக்காகவே நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு இடுப்பு வலி, கை கால் வலிலாம் வராத அளவுக்கு இந்த கஞ்சி ரொம்ப சத்தானது. இதை நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இப்போ நம்ம வறுத்தாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நம்ம அரைச்சிக்குவோம். இதில் 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சாச்சுண்டு. இதை நம்ம அதிகமாக வேணும்னா நம்ம மில்லில் கொடுத்து கூட இதை அரைச்சிக்கலாம். இதை நான் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் நான் இதை செஞ்சுக்கிறேன். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் தண்ணியை கொதிக்க விட்டு நம்ம கரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு தான் இதை நம்ம அடுப்பில் ஏற்றணும். அப்போ தான் அந்த இது கட்டிப்படாமல் அந்த கஞ்சி இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு சும்மா ஒரு 2 கொதி விட்டால் போதும், அது வெந்துடும். உப்பு ஒரு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சீனி வேண்டாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு தான் நான் இப்போ காய்ச்சிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு 2 மடங்கு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்து நம்ம இதை காய்ச்சிக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு. இப்போ பால் நான் ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி கலக்காத பால் தான். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கொதி விட்டால் நமக்கு கஞ்சி ஹெல்த்தியான கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடும். இந்த கஞ்சி உங்களால் தினம் குடிக்க முடியாட்டினாலும் வாரத்துக்கு ஒரு 4 வசையாச்சும் நீங்கள் இந்த கஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சி குடித்தா நமக்கு இடுப்பு வலி, கை கால் வலி எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.